சில நேரங்கள்ல நமக்கு என்னன்னே தெரியாது. மனசு ரொம்ப வெறுமையா, மனசு கஷ்டமா, ஒரு திருப்தியே இல்லாம, நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கும். அதை எப்படி சொல்றதுன்னே தெரியாது. அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தாவீது சொல்றாரு, "நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும்." இல்ல நம்ம முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்குதுங்க. இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு, "என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும்." அப்போ இந்த மண்ணான காரியங்கள்ல சில வேளைகளை நம்ம சிக்கும் போது மண்ணான வருத்தங்கள், பாடுகள், கவலைகள் நம்மளை மேற்கொள்ளும் போது நம்ம மனசு கூட ரொம்ப வருத்தப்படுதுங்க. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்முடைய உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடிய, அதுக்கு ஒரு புது தெம்பையும் ஒரு உயிர் மீட்சியும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தேவனுடைய வார்த்தைகள் தான். ஸோ லெட்ஸ் ரீட் பை